சூர்யாவை ட்ரோல் பண்றதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் இருக்காங்க. அது யாருன்னு தெரியல. நம்ம வந்து நிஜமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பண்ணி நீங்க அந்த படத்தோட அந்த சீன் மட்டும் நீங்க லைட்டா கொஞ்சம் ஒரு ரீவிசிட் பாருங்க. சினிமா ஃபேன் உங்களால கண்டிப்பா 24 மாற்றான் இதெல்லாம் வந்து நீங்க அவங்க கூட சேர்ந்து தப்பா சொன்னீங்கன்னா, சூர்யா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் மூவிஸ், கேரக்டர்ஸ் வந்து அவர் டெலிவரி பண்ணிட்டு இவ்வளோ இயர்ஸா அவர் வந்து டெலிவரி பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து சூர்யாவோட ஒரு கோல்டன் எரா டைமை பார்ப்போம். ஸோ இந்த டைம்ல வந்து சூர்யாவுக்கு வந்து நிஜமா அந்த ஒரு மாஸ் ஹீரோங்கிற அந்த கட்டுப்பாடு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே கொண்டு போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து ஹரி, அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் அண்ட் ஹரி, இவங்க 2 பேருமே சூர்யாவுக்கு வந்து நிறைய கமர்ஷியல் ஹீரோவா அவரை வந்து கமர்ஷியல் மாஸ் ஹீரோ அப்படியே வந்து அதுல மெயின்டைன் பண்ணிட்டே கொண்டு போனாங்க. அவர் அந்த இதை விட்டு இறங்கவே இல்லை. தொடர்ந்து எல்லா படமும் சிங்கம் 1, 2, 3 இப்ப நம்ம ஆரம்பத்துல பாக்குறோம்னு வைங்களேன், நமக்கு எப்பவுமே ஈஸியா ஞாபகம் வருது அயன்ல வந்து யார நம்பர்னே தெரியல தேவா. ஆமா தேவா யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான். ஆமா அப்போ தேவா கேரக்டர் சூப்பரான கேரக்டர். தேவா கேரக்டர் இன்னுமே அந்த படத்துக்கு ரீவாட்ச் வேல்யூ இருக்கு. இன்னுமே வந்து அந்த படத்தோட சீன்ஸ் எடுத்து போட்டு அதை ஏர்போர்ட்ல அவர் வேற கெட்டப்ல போட்டு இன்னுமே பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அயன் படத்துக்குன்னு தனியா ஒரு ஃபேன் இல்ல ப்ரோ. அதுலயே இருக்கு. இப்ப நம்ம முன்னாடி சொன்ன அந்த மேட்டர் எல்லாமே இருக்கு. 6 பேக் இருக்கு, அதுல ஒரு வாலிபனா இருக்காரு, அது ஸ்மக்லிங் பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே இருக்கு. துருத்துருனே இருப்பாரு. ஸோ அந்த படம் வந்து எனக்கும் ஒரு பர்சனல். ஆமா, அது எல்லாருக்குமே ஒரு சூர்யா ஃபேன்ஸா இருக்குமோ இல்லையோ அயன் அப்படின்றது எல்லாரோட ஒரு ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி அவரோட கரியர்ல ஒரு மேசிவான பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்த ஒரு படமும் அயன் தான். அயன் வந்து அந்த டைம்ல பயங்கரமான விக்டரி. எங்க பார்த்தாலும் அயனை அடிச்சு தும்சம் பண்றாங்க. தமன்னா அண்ட் சூர்யா காம்போ, அந்த மஞ்சள் கலர் அப்பாச்சில வீலிங் தூக்குறது, இது எல்லாமே செட்டிங் தான். இப்போ அயன் பேசும்போது நம்ம ஒருத்தர் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது, ஹாரிஸ் ஜெயராஜ். உங்களுக்கு அசின் பிடிக்குமா சமீரா பிடிக்குமா? நம்மளுக்கு எப்பவுமே அவரோட அந்த மியூசிக்கும் அந்த படத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி தான். எல்லா சாங்ஸுமே வந்து ஹீரோ ரேஞ்சுக்கு கிளாஸா இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. இப்ப நம்ம பேசுற மாதிரியே இந்த கிளாசிக்ஸ்ல வரக்கூடிய இன்னொரு படம் வந்து சிங்கம் 1. சிங்கம் பிரான்சைஸ் எடுத்தாரு. அதுல இந்த 3 விட்டுருங்க, எனக்கு 3 வந்து அவ்வளவு செட் ஆகல. பட் சிங்கம் 1 அது கண்டிப்பா வந்து அது ஒரு ட்ரெண்ட் செட். போலீஸ்காரங்களாம் மீச வச்சு சுத்த ஆரம்பிச்சாங்க. சிங்கம் அப்படின்னு சொல்லி மீச வச்சு சுத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸ் அப்படி இல்ல, சிங்கம் மீச அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. சிங்கம் மீச அப்படின்னு வந்துச்சு. போலீஸ்காரங்க சிங்கம் மீச வச்சு சுத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸை பார்த்தாலே என்ன சிங்கமா நீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த சிங்கம் அப்படிங்கிற அந்த எதுவுமே வேணாம் ப்ரோ. அந்த டைலாக் இருக்குல்ல, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா. சோ அந்த டைலாகே வந்து ஆல் டைம் ஹிட். அந்த டைலாக் இல்ல, அதுல வந்து ஒரு டைலாக் இல்ல, எல்லா டைலாகும் இருக்கு, ஏகப்பட்ட டைலாக் இருக்கு. அப்புறம் அதுல பாட்டும் நல்லா இருக்கும். தாமரபரணியில முங்கி குளிச்சா அடிக்கிற தெம்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அனுஷ்கா கூட வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா காம்போ பண்ண நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா இது பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த படமும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். நான் வந்து மல்லிகை கடை வைப்பேன், இது வைப்பேன், அப்படி இப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு போலீஸ், அதாவது ஒரு நமக்கு வந்து டிபிக்கலா வந்து போலீஸ் கேரக்டர். இப்போ கௌதம் வாசுதேவன் காக்கா பேசுமா, அதுல இருக்க போலீஸ் வந்து ஒரு வேற டைப் ஆஃப் போலீஸ். அன்புச்செல்வன், அந்த அன்புச்செல்வனுக்கும் இந்த துரைசிங்கமுக்கும் டோட்டலா வேற எக்ஸ்ட்ரீம். அது 2 கேரக்டர் பார்த்தாலுமே இப்படி இருக்கும் ப்ரோ, 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கும். துரைசிங்கம் வந்து இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்றது, பாசமிக்க ஆளு, எல்லாரையும் வீட்டுல ஒரு ஆள் மாதிரி, ஹோம்லி காப் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் துரைசிங்கம். ஸோ அதுவும் வந்து ஹரி அவர்கள் வந்து சூர்யாவுக்கு கொடுத்த ஒரு இன்னுமே ஒரு நல்ல ஒரு படம் வந்து சிங்கம் படம் தான் வந்து நம்ம எப்போ வைக்கலாம். சிங்கம் 1 வைக்கலாம். போலீஸ் முத்திரையில 3 சிங்கம் தான் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பின்னால 4வது ஒரு சிங்கம் இருக்கு, அதை யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அண்ட் அதே மாதிரி இந்த படமும் பயங்கரமான ஹிட், சிங்கமும் பயங்கரமான ஹிட். இப்போ நம்ம அப்படியே சிங்கம், அயன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரான்சைஸ் எதெல்லாம் ஹிட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதுல வரக்கூடிய இன்னொரு படம் தான் 7ஆம் அறிவு இருக்கு. 7ஆம் அறிவு.
ஏழாம் அறிவு இருக்கு, வாரணம் ஆயிரம் ஹிட்டு, அயன் ஹிட்டு, ஆதவன் ஹிட்டு, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இப்ப ஆதவன்லாம் வந்து வந்த டைம்ல நிறைய வந்து என்னையா இது அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு இப்ப வந்து எடுத்து போட்டு என்ன படம் அந்த டைம்ல அப்படி பண்ணிருக்காரு அவரு. அந்த டைம்ல திங்க் பண்ணி அந்த டைம்ல அந்த சின்ன பையனோட அந்த தலை மட்டும், சூர்யாவோட தலை மட்டும் எடுத்தா ட்ரோல்ல மாட்டுன ஒரு படம் தான் அது. ஆமா, ட்ரோல்ல மாட்டின படம், ட்ரோல்ல பயங்கரமா மாட்டிருக்கு. அந்த சூர்யாவோட 2-3 படம் ட்ரோல்ல மாட்டிருக்கு. 2-3 இல்ல, நிறைய படம் மாட்டிருக்கு. அதுல மெயின் படம் இது ஒண்ணு. இதை வந்து அந்த டைம்ல ட்ரோல் பண்ணி விட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, டே சூப்பரா இருக்கிற படம், என்ன காமெடிடா, டே செமையா இருக்க ஸ்டாண்ட், மாற்றானு அதுக்கெல்லாம் வருவோம் நம்ம. மாற்றான்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் கேட்டகரி வச்சுக்கோம். இப்ப எப்படின்னா, இப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிங்கம் செம ஹிட், அயன் ஒரு சூப்பரான ஹிட், ஆதவன் ஒரு நல்ல படம், ஆவரேஜா நல்ல ஓப்பனிங் கிடைச்ச படம். ஆனா அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்ல அது அப்படியே அங்கங்கன்னு கலாய்ச்சி அந்த படம் அப்படியே டவுன் ஆரம்பிச்சு. அண்ட் ஏழாம் அறிவு ஒரு கிராண்ட் ஸ்கிரீன்ல ப்ரமோட் பண்ணாங்க, ஆடியோ லான்ச் வச்சு அவ்வளவு சிறப்பா பண்ணி. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஏழாம் அறிவு, வேலாயுதம், ஹிந்தியில ஷாருக் கானோட ராவன், இது ஒரு பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. இது பொங்கல் ஒரு ஜனவரி ஒரு பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. 3க்குமே வந்து செம்ம கூட்டம் இருந்தது. வேலாயுதத்துக்கும் நல்ல கூட்டம் இருந்தது, ஏழாம் அறிவும் இருந்தது, ராவணும், ஹிந்தி ராவணும். ஸோ எனக்கு அந்த ஏழாம் அறிவு அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு வேலாயுதம் வந்து அந்த டைம்ல வந்து கம்மியா இது பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் விஜய் ஃபேன்ஸ் வந்து கூட்டம் அந்த படத்தை போய் பார்த்து. பட் ஏழாம் அறிவு வந்து அது வந்து ஒரு 2 விதமான ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சு. ஒரு சிலர் வந்து ஏழாம் அறிவு நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னொரு சிலர் வந்து அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் அவர் பேசுறதை மட்டும் வச்சு, இல்ல இந்த படம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி படம், அந்த மாதிரி படம், இந்த கருத்துக்களை சொல்லுது, அந்த கருத்துக்களை சொல்லுதுன்னு சொல்லி அந்த படத்தை வந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த படம் வந்து இப்போ அதையும் திரும்பவும் எடுத்து போட்டு என்ன மாதிரி படம் சூப்பர். அந்த போதி தர்மர் அப்படின்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. போதி தர்மர் அப்படின்ற ஒருத்தர் இந்த மாதிரி சீனால போய் அங்க எனக்கு அதை சுத்தமா தெரியாது. ஆனா அந்த படம் மூலமா அவர் வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அந்த போதி தர்மர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான். இந்த மாதிரி போய் அங்க வந்து சீனால இந்த மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு எல்லாம் வந்து அவரு தான் வந்து. ஆமா, அந்த கதை ஏழாம் அறிவுன்னு எனக்கும் தெரியும். அது எனக்கு தெரியாது. எனக்கும் ஏழாம் அறிவு பார்த்தா போதி தர்மர்னு ஒன்று தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான, இப்போ இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான். ஏழாம் அறிவுங்க ட்ரெண்ட் செட்டிங் தான். ஏன்னு கேட்குறேன் பாருங்க, அந்த கண் அப்படி பாக்குறது எல்லாமே நோக்கு வருமம் அப்படிங்கிறது. அப்புறம் இது இந்த இது இருக்கே, ஐயோ தாமோ அப்படிங்கிற, என்னால அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. தாமோ இதெல்லாம் வந்து இப்ப மீமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயங்கள் அப்பவே தலைவர் நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் வந்து இப்படி ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூலாம் ஆனதுக்கப்புறம் ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவா இருந்தார் சூர்யா. அவர் வந்து படம் ரிலீஸ் ஆனா அவர் படத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவருக்கான ஆடியன்ஸ் இருக்கோ இல்லையோ, அவருக்கான அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சூர்யா படம்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்டல் ஹீரோ, நடிப்புல பண்ணிருப்பாரு, இல்லைன்னா கதை நல்லா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்களுக்கு இடையே வர ஆரம்பிச்சது. இது அப்படியே அங்க இருந்தே வந்துட்டே இருந்துச்சு. அப்படின்னா இவர் வந்து எத்தனை ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணாருன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து சூர்யா வந்து எந்தெந்த கேரக்டருக்கு மற்ற ஹீரோஸ் எடுக்காத ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா வரிசையா நம்ம ஏகப்பட்ட சொல்லலாம். இப்போ நான் சும்மா ஒரு 4 லைன் சொல்றேன். பேரழகன், ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் வந்து 24, அதுக்கப்புறம் மாற்றான், இப்போ நம்ம கங்குவா, இதுக்கப்புறம் ஜெய்பீம் மாதிரி ஒரு படம். அதுவும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்க ஒரு ஹீரோ வந்து அந்த ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் பண்ண மாட்டாங்க நம்ம இண்டஸ்ட்ரியில. ஸோ அதனால அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொல்றேன். இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்படி வரும்போது நீங்க வந்து பேரழகனோட அதை கண்டிப்பா பேசிக்கணும். பேரழகன்ல சின்ன அப்படிங்கிற கேரக்டர், அந்த சின்ன அப்படிங்கிற கேரக்டரும் கார்த்திக் அப்படிங்கிற 2 கேரக்டர் இருக்கும். ஸோ அது வந்து மலையாளத்துல இருந்து குஞ்சிக்கூனன் படத்துல இருந்து திலீப் நடிச்சதை வச்சு எடுத்தாரு. அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் லீடரா வந்து ஆயுத எழுத்துல வரக்கூடிய சூர்யாவோட கேரக்டர் அவரோட 200% அதுல போட்டு இறக்கியிருப்பாரு. எனக்கு அந்த படத்துல சூர்யா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேஷுவலா அப்படியே அந்த பூமரை மினிட்டே அப்படியே ஒரு தெனாவட்டா இருப்பாரு. அந்த படமும் அந்த டைம்ல வந்து பெருசா ஓடல. ஆனா இப்போ அந்த கேரக்டர் எடுத்து எல்லாரும் அந்த மைக்கேல் கேரக்டர் பாருங்க, மைக்கேல் ஸ்டோரி வைக்கிறாங்க, ஏதாவது பொலிட்டிக்கல் சீன் வந்தா ஸ்டோரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டரும் அந்த சமயத்துல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான கேரக்டர் தான். ஆமா, ஓ மாமா மினிஸ்டர்னு தெரியுமா? ஆமா. காலேஜ் எலெக்ஷனுக்குள்ள எதுக்கு உங்க அரசியல் சாக்கடையை கலக்குறீங்க? சார் கேக்குறாருல, சொல்லம்பா. உங்ககிட்ட தானே கேட்டேன்.
அந்த டைம்ல அது கொண்டாடாம விட்டாங்க. அண்ட் இப்ப நம்ம இப்படி பேசிட்டே ஒவ்வொன்றா அப்படி பேச நமக்கு தெரியுது நிறைய படங்கள் சூர்யாவோட அண்டர் ரேட்டடா இருக்கு. ஆமா, ஒரு ஆக்டரோட படம் இத்தனை படம் அண்டர் ரேட்டடா இருக்குமா அப்படின்னு கேட்டா சூர்யாக்கு அது இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப பாருங்களேன் 24ன்னு ஒரு படம் வந்துச்சு. 24ல அந்த ஆத்ரேயா கேரக்டர் எவ்வளவு சூப்பரான ஒரு கேரக்டர். அந்த படமே ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம், கதை வயசுல நல்ல படம். எனக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்தது. நான் சூர்யா ஃபேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் போய் அந்த படம் பார்க்குறேன், பார்த்துட்டு வெளியே வரேன். யாருக்குமே பிடிக்கல, தியேட்டர்ல இருந்து யாருக்குமே பிடிக்கல. எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூ, எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூ. ரொம்ப டீக்ரேட் பண்ணிட்டாங்க அந்த படத்தையே வந்து மொத்தமா இது பண்ணிட்டாங்க. ஆனா ஏன் அவ்வளவு ஹேட் வருது தெரியல ப்ரோ. டெக்னிக்கல் வைஸ் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம். செம்ம ஸ்ட்ராங்னா நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வால்பேப்பர் மாதிரி போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு செதுக்கி இருப்பாங்க. சூப்பரா இருக்கு. பிளஸ் இந்த ஆத்ரேயா கேரக்டரும் அந்த இன்னொரு கேரக்டர் வாட்ச் மெக்கானிக் கேரக்டரும் ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் அவர் பக்காவா காட்டியிருப்பாரு. அந்த மூணு கேரக்டருக்குமே பக்காவா அவர் அந்த டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாரு. படமே வந்து செம்மையா ஹோல்ட் பண்ணும். ஆனா என்ன தெரியல, அந்த டைம்ல வந்து அடி நடிச்சிருக்காங்க. அது அந்த படம் ஓடல. அது வந்து நிஜமா சொல்றேன், அந்த படத்துக்கு வந்து கிடைச்ச ரெகக்னிஷன் சுத்தமா பத்தாது. அந்த படத்துக்கு இன்னும் பெரிய ரெகக்னிஷன் கொடுக்கணும். ஆனா இப்ப அந்த படத்தை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப இந்த 1000 ரூபாய் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப நான் லைனா பேசி வரும்போது தெரியுது, இத்தனை படங்களை வந்து அந்த சமயம்ல அந்த டைம்ல கொண்டாடாம விட்டு அண்டர் ரேட்டட்னு சொல்லி பேர வச்சிருக்கோம். நம்ம வந்து நிஜமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு டைமும் இண்டஸ்ட்ரிக்காகவும் இல்ல அவரை நம்பி இருக்க ஃபேன்ஸுக்காகவும் ஏதாவது ஒரு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, நம்ம இப்ப அப்படியே வேற ட்ராக் ஆரம்பிக்கலாமா? அவர் ஏகப்பட்ட ட்ரெண்ட கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் இந்த படத்துல அஞ்சான் படத்துல அந்த இது டூத் பிக் அப்படியே வாயில இவ்வளவு ட்ரெண்ட் இருக்கு. டூத் பிக் என்ன, ₹1 காயின் சுத்தும் செயின்ல, ஏகப்பட்டது இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கிட்ட சொல்றேன், அந்த சீனை மட்டும் ரீவிசிட் பாருங்க. சூர்யா அப்படின்ற ஒரு ஆக்டரோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது வந்து அந்த ஒரு சீன் வந்து நமக்கு பக்காவா காமிக்கலாம்.